இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 1 lakh பட்ஜெட் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். இந்த பிசி பாத்தீங்கன்னா சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகுது அண்ட் அவங்களோட ரிக்வயர்மெண்ட் கேட்டிங்கன்னா வந்து CPU இன்டென்சிவா இருக்கணும், GPU இன்டென்சிவா இருக்கணும் அண்ட் 1 lakh பட்ஜெட்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்ட்ஸ் போயிருக்கோம். ஸோ என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து நான் பில் பண்ணும்போதே சொல்றேன். ஸோ வாங்க பில்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. i5 லேருந்து 14500 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஃப்ரம் த 14th ஜென்ரேஷன். இதோட கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கோர்ஸ் அண்ட் 20 த்ரெட்ஸ் வரும் அண்ட் வித் மேக்ஸ் கிளாக் ஸ்பீட் ஆஃப் 5 GHz. ஸோ இது ரொம்ப ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராசஸர் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து தேர்ஸ் அரௌண்ட் ஒரு 3 to 5% ஜம்ப், விச் இஸ் ஆக்சுவலி குட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதோடைய ஸ்டாக் கூலர் வரும், பட் ஆனால் நம்ம அந்த கூலர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் as you know that is not efficient. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ரொம்ப ஹீட்டாக இருக்க ப்ராசஸர் தான் அது. ஸோ டெஃபினட்டாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த B760M கேமிங் ஏசி வைஃபை மதர்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் Gigabyte. வெரி ஸ்டாண்டர்ட் மதர்போர்ட். பட்ஜெட் கேட்டகரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர்போர்ட். ஏன்னா வந்து வைஃபை ப்ளூடூத் வந்துடும் அண்ட் VRM டெம்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆவரேஜாக இருக்கும். பெருசாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஃபார் த பட்ஜெட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி தி பெஸ்ட். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் 13,000 வரும். அண்ட் ஃபார் திஸ் ப்ரைஸ் தேர் இஸ் நோ அதர் B760 that can match the quality. So it's a pretty neat motherboard. நல்ல ஒரு it comes with 2 RAM slots. ஸோ நம்மளுக்கு வந்து 2 RAM slot தான் இதுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் 32 GB RAM போட போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதை போடும்போது காமிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருவோம். எதுக்கு இன்டெல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக், இன்டெல் வர்சஸ் AMD. பட் ஆனால் தேர் ஆர் ஆக்சுவலி a few benefits of going to Intel when you are into video production and stuff. For example, some of the uses and use cases might be because of using Intel QuickSync technology and overall more number of cores and threads இருக்கிறதுனால compared to Ryzen's competitor. இதே price range வந்து Ryzenல பார்த்தீங்கன்னா will just get 6 cores and 12 threads. இதில் வந்து உங்களுக்கு 14 and 20 கிடைக்குது. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது there are advantages towards Intel also. But yeah, it's a very controversial topic. So let's not go there. பாப் வருமானு தெரில, ஏன்னா அது MSI மதர்போர்ட்ஸில் ரொம்ப அருமையாக வரும். வரல, ஒரு குயிக் ஷேக் அண்ட் ஆல் குட். நெக்ஸ்ட் வந்து SSD இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். SSD பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 out of 10 பில்ஸில் வந்து இந்த SSD தான் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் S70 Blade. இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரீமாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஆன் ஹை டிமாண்ட். முன்னாடி வந்து நான் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் செல்லிங் ஃபார் 5,500. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 7,200 கிட்ட இருக்குது இதோட ப்ரைஸிங்கு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு எந்த பிராண்டும் ஆஃபர் பண்ணல. சாம்சங், பட் சாம்சங் காஸ்ட் அரௌண்ட் 1.5 times ஆஃப் திஸ் ஃபார் த சேம் பர்ஃபார்மன்ஸ். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 7,500 MB/s இருக்கும், விச் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி வெரி குட் ஸ்பீட்ஸ் இன் Gen 4 config. அண்ட் நீட்டாக க்யூட்டாக அவனே வந்து ஒரு ஹீட் சிங்கோட கொடுத்துட்றான். இதுக்கு மேலே என்ன வேணும்? பட் யா ஸ்டில் ஐ வுட் சே 5,500க்கு வாங்கிட்டு இப்போ 7,200 இருந்தது கொஞ்சம் டப்புன்னு ஒரு ஓவர் ப்ரைஸ் தான். பட் யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு எதுலேயும் கிடைக்கலன்னா ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் டு கோ ஃபார். ஸோ இன்ஸ்டாலிங் த SSD on this is like a very straightforward process. ஏன்னா வந்து இதில் இந்த ஸ்க்ரூ டியூலாம் கிடையாது, டைரெக்டாக வந்து ஒரு ப்ளக் மாதிரி கொடுத்துருக்கான். இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்ச் மதர்போர்ட்ஸில் வந்து திஸ் இஸ் லைக் வெரி காமன் திங். மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ளக் மாதிரி தான் வந்து கொடுக்காங்க. உள்ளே போட்டு ப்ளக்கை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து RAM இன்ஸ்டால் பண்ணிடுவோம். RAM பார்த்தீங்கன்னா வந்து we have gone with the TeamForce Vulcan series RAM DDR5. இட்ஸ் 16:2 கான்ஃபிகரேஷனில் போடுறோம் at 6,000 MHz. ஏன் TeamForce அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட்ஸ் பிகாஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஐ ஹேவன்ட் ஃபேஸ்ட் எனி இஷ்யூஸ் இந்த வாரண்டி. அண்ட் TeamForce இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழைய பிராண்ட் ஹூ மேக்ஸ் மெமரிஸ். அதாவது இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், இதை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசர் எடுத்துக்கோங்க. காசர் வந்து தே டூ எவ்ரிதிங் ஃப்ரம் பவர் சப்ளைஸ்லேருந்து லிக்விட் கூலர்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பிராண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் XPG ரேம்ஸ் கூட இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்காக. ஸோ அதெல்லாமே கம்பேர் பண்ணும்போது இவங்களும் வந்து they are also very good competitor for all of them, even though they have recently entered the Indian market.
ஆனால் அவங்க ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான பிராண்ட் தான் ஃபாரினில். ஸோ நியூலி என்டர்ட் பிராண்ட்னால வந்து தேர் ஆஃபரிங் எவ்ரி திங் அட் குட் ப்ரைஸ் அட் த மூமெண்ட். ஸோ அதனால வந்து வி வென்ட் ஃபார் திஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை பில்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா DDR5 போனாலே வந்து வெறும் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இட்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஐ திங்க் ஓவரால் வந்து இட் வில் மேக் மோர் சென்ஸ் ஃபார் த கஸ்டமர் ஆல்சோ. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறது இல்லை. ஸோ வை நாட் கோ வித் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆப்ஷன். ரேம் வந்து 2 ஸ்லாட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். 2 ஸ்லாட் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த போர்டில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கூலர் பார்த்தீங்கன்னா அந்த CoolerMasterலேருந்து Hyper 620S அப்படின்ற வந்து ஒரு கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு டபுள் டவர் டபுள் ஃபேன் கூலர் இது. திஸ் கூலர் ஷுட் பி சஃபிஷியன்ட் எனஃப். நல்ல ஒரு ஹீட் பைப், நிறைய ஹீட் பைப்ஸோட வரும். அண்ட் வி ஹவ் யூஸ் திஸ் ஃபார் 13500 ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில். 14500 இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பில்டுக்கு போட்டிருக்கோம். அண்ட் இட் வாஸ் மோர் தென் எனஃப். எங்கேயுமே வந்து த்ராட்டிலே தெரியல. ஸோ இட் இஸ் ஆல் குட். ஸோ இதான் கூலரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்பீங்க இந்த செகண்ட் கேமரா. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸாக போகும் அட் டைம்ஸ். இந்த கூலரோட சைஸை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மதர் போர்டோட அப்படியே முக்கால் சைஸில் இருக்குது. ஸோ கூலர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேபினெட் எடுத்து இந்த டோட்டல் காம்பனண்ட்டையும் வந்து கேபினெட்குள்ளே ஏற்றிடுவோம். ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா வந்து கோகோஸ்போர்ட்ஸ்லேருந்து 200M அப்படின்ற ஒரு கேபினெட். இந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த கேபினெட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து. மற்றபடி இது எக்ஸிஸ்ட் லைக் ஒரு 3-4 இயர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிராண்டு. இப்போ வந்து கேபினெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏன் வந்து நான் இப்போ ரீசெண்ட் பில்ட்ஸில் வந்து இந்த கேபினெட் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி கேபினெட் அரௌண்ட் த 3500 பட்ஜெட் ரேஞ்ச் விச் ஹேஸ் 4 ARGB ஃபேன்ஸ். எஸ், ஸோ வந்து இங்கே இருக்க எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோலர்ஸ் இருக்க ஃபேன். அண்ட் யூ கேன் கண்ட்ரோல் ஆல் த லைட்ஸ் இன் த ஃபேன். ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு எந்த கேபினெட்லையும் வந்து கிடையாது. அண்ட் எஸ் த பில்ட் குவாலிட்டி அண்ட் எவ்ரி திங் ஆல்சோ அபவுட் இட்ஸ் pretty much ஸ்டாண்டர்ட். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ ஃபார். எல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் pretty டீசென்ட் கேபினெட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பில்ட்ஸ்க்கும் வந்து இப்போ இதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே வந்து there's other version which has a mesh. ஸோ அது வந்து 100mm நினைக்கிறேன் அந்த வெர்ஷன். ஸோ மெஷ் ஃப்ரண்டோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் கிளாஸ் ஃப்ரண்ட் பேனல். ஸோ நம்ம வந்து மதர்போர்டை வந்து மதர்போர்டு அந்த ஹோல் காம்பனன்ட்ஸை அது உள்ளே ஏற்றுறதுக்கு முன்னாடி there are a few things that we have to do, which is install more standoffs on the cabinet. அது காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. நார்மலாக எல்லா கேபினெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கெல்லாம் வந்து இந்த மவுண்டிங் ஸ்க்ரூஸ் தேவையோ அங்கே மட்டும்தான் ரொம்ப நெசரியாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மதர்போர்டு வந்து ஒரு மைக்ரோ ATX மதர்போர்ட். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஸ்டாண்ட் ஆஃப் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. அது வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் செட்லேயே அந்த மாதிரி வரும். ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் கரெக்டாக வந்து உள்ளே மவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது. அண்ட் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபினெட்டோட கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டினால. ஏன்னா இது ஒரு ATX கேபினெட். ஸோ they should be able to accommodate நம்ம என்ன லெவல் ஆஃப் மதர்போர்ட் யூஸ் பண்ணாலும் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து திங்ஸ் கொடுக்கணும் பேசிக்காக அவங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் டன். இப்போ வந்து மதர்போர்டை டேரெக்டாக வந்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் த IO ஷீல்ட். இந்த IO ஷீல்டு இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தெரில, அது ரொம்ப ஒரு அன்வான்டான திங்காக எனக்கு ஃபீல் ஆகும் அட் டைம்ஸ். ஏன்னா வந்து மதர்போர்ட் கூடயே வந்து அவங்க ஒரு IO ஷீல்டு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். பட் ஐ திங்க் there might be some reason behind it why they are doing it in such a way. ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெயின் தான் பிசி பில்டிங். நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. மதர்போர்ட் கூடயே வந்து அவன் அப்படியே வந்து ஒரு IO ஷீல்டு கொடுத்துருந்தா வந்து டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. எதுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி அமுக்கி அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பின்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு போர்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அப்படி இல்லாமல் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த அன்வான்ட் ஸ்ட்ரெயினை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் நோட். ஏதாச்சும் ஒன்று பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள்.
ஸோ இப்போது வந்து மதர் போர்டை உள்ளே வைத்து விடுவோம். நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தெரியும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரேம் பண்ணி வச்ச உடனே அதுவாக போயிட்டு உள்ள லாக் ஆகிக்கும். விச் மீன்ஸ் தட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சேஃப் சைடுக்கு எல்லாம் போட்டோம் வந்து விசிபிளாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். இந்த போர்ட்லேயும் இடைஞ்சல் கிடையாது, எல்லாமே விசிபிளாக இருக்கிறது. ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாம் மாட்டியாச்சு மதர் போர்டில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவர் சப்ளை வந்து எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா we have used Deepcool PM650D இந்த பவர் சப்ளை. So it's actually a gold rated 650 watt power supply and very standard power supply that we are using for all our ஒரு mid range 1 lakh 1.2 lakh bills எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் பவர் சப்ளை. ஸோ இட்ஸ் நான் மாடுலர் பவர் சப்ளை. ஸோ பேசிக்காக வந்து நம்மளுக்கு கேபிள்ஸ் எல்லாமே அப்படியே பேக்டாக கொடுப்பாங்க. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதோ இந்த மாதிரி அப்படியே பேக்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் பட்ஜெட்டுன்னு போகும்போது வந்து கோல்ட் ரேட்டட் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஒன்லி ஆப்ஷன் தட் வி ஹேவ். 650 watts அரௌண்ட் 5000 மார்க்கில் வந்து உங்களுக்கு கோல்ட் ரேட்டட் பவர் சப்ளை நீங்கள் பார்க்கணுனாலே இது மட்டும்தான் இருக்குது சாய்ஸில். ஸோ வி வென்ட் வித் திஸ். பவர் சப்ளை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன், அப்போ புரியும் எவ்வளோ கச்சான்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நான் மாடுலர் பவர் சப்ளையில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து இவ்வளோ இது இருக்காது, இவ்வளோ கேபிளிங்ஸ் இருக்காது மாடுலரில். நம்ம எது வேணுமோ அது மட்டும் நெசரியாக போட்டுருக்கலாம். பட் ஆனால் இதே நம்ம நீட்டாக மாற்ற முடியும், விச் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்பீங்க, இல்லாட்டி வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறோம் நம்ம இந்த வீட்டுக்கு. ஸோ டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கிராஃபிக் கார்டு அன்பாக்சிங்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேபிளிங் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஸோ கேபிளிங் ஒர்க்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டோம். பின்னாடியும் வந்து லைட்டாக பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு இருக்குது. அது லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி we will do that. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக் கார்டை வந்து எடுத்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா we have gone with an RTX 4060 Ti from Zotac. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரௌண்ட் இந்த 1 lakh பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா if you are going for any build, this is like a very standard graphic card. 4060 தான் வந்து ஜெனரலாக போடுவோம். அண்டர் 1 lakh அதாவது 95,000 அந்த ரேஞ்ச் வந்து இதே ஸ்பெக் போயிருந்தோம்னா we would have gone with the 4060. கஸ்டமர் வந்து ஃபைனல் மூமெண்ட்டில் வந்து அந்த 10,000 பட்ஜெட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது we went with this 4060 Ti. ஏன்னா இங்கே தான் வந்து ஒரே ஒரு ஸ்பாட் வேர் we can invest more. So Zotac is a pretty standard card and நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி I'm actually a Zotac fanboy. அது வந்து அது அப்படியே அமைஞ்சிச்சு. நான் வந்து ஃபேன் பாயின்றதை விட அது ஒரு வழியாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் கார்டு, ட்வின் எட்ஜ் வெர்ஷன். அது ஓசி நான் ஓசி நோ இட்ஸ் நான் ஓசி கார்டு. அண்ட் ஓசி நான் ஓசிலாம் இப்போ டசன்ட் ரியலி மேட்டர். ஸோ திஸ் இஸ் த கார்டு, வெரி ஸ்டாண்டர்ட் ஸ்மால் மினின்னு இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ட் ட்வின் ஃபேன் எடிஷன். ஸோ லெட்ஸ் கோ வித் தி இன்ஸ்டாலேஷன். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஃபிலிம்லாம் கொஞ்சம் பிரித்து எடுத்துருவோம். ஓடும்போது பற்றிக்கிச்சு தான். ஸோ ஒன் மெயின் ரீசன் வை ஐ ப்ரிஃபர் Zotac இஸ் பிகாஸ் ஆஃப் த வாரண்டி. மற்றபடி எதுவுமே கிடையாது. எந்த பிராண்டும் வந்து 5 years வாரண்டி வந்து கொடுக்கறது கிடையாது. வெறும் Zotac மட்டும் தான் வந்து 5 years வாரண்டி கொடுக்குறாங்க.
Let me check once more. ஏதாவது வேறு ஏதாவது ஃபிலிம் இருக்கான்னு சொல்லிட்டு. எதுக்கு? ஓகே. Yeah, all good. பக்கா வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. It's perfect. ஸோ இப்போ டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், டிஸ்பிளே வந்துருச்சு. பயாஸ்குள்ளே போயிருக்கோம். டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட் 29 degrees Celsius. ஸோ I think it's all good. ஸோ சிஸ்டமில் வந்து டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம நார்மலாகவே ஒரு சிஸ்டமில் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து வெளியே கொடுப்போம். ஸோ தட்ஸ் வாட் வி நார்மலி டூ. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணால் அந்த டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை.